பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 10வது மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த எல்லா விதங்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த 9 மாதங்களாக கர்த்தர் நம்மை நடத்தி, நம்மளை விசாரித்து, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை பாதுகாத்து, அவருடைய சகல நன்மைகளினாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். நாம் அதற்கு நிச்சயம் நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 15 விதமாய் சொல்லுகிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த வசனம் சொல்லுது, மிக மிக அற்புதமான முறையிலே கர்த்தர் நமக்கு எப்படியாக கொடுத்தார், என்ன கொடுத்தார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது தேவன் எவ்வளவு தாராளமாக ஏராளமாக கடந்த 9 மாதம் நம்மளை நடத்தினார், நம்மளை ஆசீர்வதிச்சார், நமக்கு அவர் எப்படி செஞ்சார் அப்படின்றத நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அதாவது மிக சிறிய 2 வார்த்தையை கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். மிக சிறிய 2 வார்த்தை என்ன தெரியுங்களா? தேங்க்யூ அப்படின்றதான அந்த 2 சின்ன வார்த்தைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக நேரத்தில் யாராருக்கோ நம்ம தேங்க்யூ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சின்ன சின்ன உதவிகள் செய்தவங்க, நமக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவாக இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். நமக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ணும்போது, ஹெல்ப் பண்ணும்போது இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். பாருங்கள், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக சிறிய 2 வார்த்தை என்ன தெரியுங்களா? நன்றி, தேங்க்யூ ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறத தான் அவர் எதிர்பார்க்குறாருங்க. இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு அருளின எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கடந்த 9 மாதங்களை நினைத்து பாருங்க, ஆண்டவர் என்ன செய்தார், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார், எதுவெல்லாம் செய்தார், என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமாய் தாராளமாய் செய்தார். அதைத்தான் பவுல் இங்கே சொல்லும் போது, ஆண்டவரே அதை சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை ஆண்டவரே, அதை வர்ணிக்க முடியாத ஆண்டவரே, அது சொல்ல முடியாதது ஆண்டவரே, அது மிகவும் தாராளமானது, அது மிகவும் ஏராளமானது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கிருபையாக ஈவாக கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கால வேளையில் நம்ம எல்லாரும் ஜீவனோட இருக்கிறோம், நம்ம எல்லாரும் வெள்ளத்தோட இருக்கிறோம், நம்ம எல்லாரும் புதிய நாளை சந்திக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஈவான பரிசு தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கொடுத்திருக்கிற அளவில்லாத அவருடைய ஈவுகளுக்காக, அவருடைய நன்மைகளுக்காக நாம் இன்றைக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளுமே தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீ செஞ்ச ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றின்னு சொல்றதை தாங்க அவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம கிட்ட பொன்னையும் பொருளையும் கேட்கல, நம்முடைய உள்ளத்தை கேட்கிறாரு. நம்ம கிட்ட இருந்து ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார். என்பது பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரு. 9 பேரு அவங்க மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்றதுக்கு வரல, ஆனால் ஒரே ஒருத்தன் தான் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்றதுக்காக வந்தான். அப்போ ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் என்பதை அந்த ஒரு குஷ்டரோகி தான் அறிந்திருந்தான். ஆகையால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக அவன் காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்க, இந்த நாள் முழுவதும் இந்த 9 மாதங்களாக ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார்ல, இந்த 9 மாதங்களும் அவர் நமக்கு கொடுத்த பரிசு, அவர் நமக்கு கொடுத்த வெகுமதிகள், அவர் நமக்கு பாராட்டின தயவு எல்லாத்தையும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, முதலாவது ஆண்டவருடைய கிருபை என்ற பரிசை நமக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் காலையிலே புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய பலத்தை கொடுத்து, ஆண்டவர் அந்த கிருபை என்ற பரிசை நமக்கு கொடுத்ததுனால தான் அந்த புதிய நாளை சந்திக்கிறோம், புதிய பலத்தை சந்திக்கிறோம், புதிய காரியங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் சந்திக்கிறோம். அப்ப கர்த்தருடைய கிருபை நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது, நமக்கு அது ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது. இது ஆண்டவருடைய ஈவுகளின் பரிசுகள்ல ஒன்றாய் இருக்கிறது. அப்போ கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பாருங்க, எல்லாத்தையும் சமாளிப்பதற்கு, எல்லாத்தையும் தாண்டி செல்வதற்கு, எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பலமுடனும் சுகமுடனும் வாழ்வதற்கான கிருபைகளை கொடுத்தார். பாருங்க, எத்தனையோ பிசாசினுடைய போராட்டம்
போராட்டங்கள் வந்தது, அதெல்லாம் தாண்டி செல்றதுக்கான கிருபையை கொடுத்தாரு பாருங்க. நமக்கு தேவையான பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் பாருங்க. அந்த கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அடுத்து அவர் நமக்கு என்ன கொடுத்தார் தெரியுங்களா? அவருடைய இரக்கங்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் நம்ம மேல, தகப்பன் ஒரு பிள்ளையின் மீது இரக்கம் காட்டுறது போல ஆண்டவர் நம்ம மேல அவருடைய இரக்கங்களை பெருசா காமிச்சாருங்க. அந்த இரக்கத்துக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய இரக்கங்கள் மூலம் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் மாத்திரம் நம்ம மேல இரக்கம் இல்லாம இருந்திருப்பாருன்னு சொன்னா நிச்சயம் நாம உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. கர்த்தருடைய அந்த இரக்கங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்துருது அப்படின்னு கூட நாம் என்ன பண்ணலாம், சொல்லலாம். அடுத்ததாக ஆண்டவர் கொடுத்த மன்னிப்புக்காக நாம் நன்றி சொல்லணும். எத்தனையோ முறை நாம் தவறு செய்திருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம ஆண்டவரை மறந்து வாழ்ந்திருக்கிறோம், எத்தனையோ முறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம், கர்த்தர் செய்ய வேணான்னு சொன்ன காரியத்தை எத்தனையோ முறை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவ எல்லாத்தையும் மன்னித்தாருங்க. அதனால தான் பக்தன் பாடும்போது இவ்விதமாய் பாடுகிறார், என் குற்றங்களை நீர் மனதில் கொண்டால் நான் நிலைநிறுத்திருக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு பாடுறாரு. அப்ப நம்முடைய குற்றங்கள் எல்லாம் அவர் மன்னித்தாரல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தவறுகளையும் நம்முடைய மிஸ்டேக்ஸையும் அவர் மன்னித்ததுனால தான், அந்த மன்னிப்புன்ற அந்த ஈவை நமக்கு கொடுத்ததுனால தான், அந்த பரிசை நமக்கு கொடுத்ததுனால தான் இன்று வரை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தது தேவனுடைய பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாதுகாப்புக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறாருங்க. வேற யாரும் நம்மளை பாதுகாக்கலைங்க. நாம போடுற ஹெல்மெட்டோ நம்ம காருக்குள்ள இருக்கிற சேஃப்டியோ எதுவுமே நம்மளை பாதுகாக்கல. கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். போக்கிலும் வரத்திலும் நம்ம இதுவரை காப்பாற்றினாரல்ல, அந்த காப்பாற்றின அந்த பாதுகாப்புக்காக கர்த்தர் நம்ம மேல வச்ச அந்த பாதுகாப்பின் நிமித்தம் நம்ம இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அவருடைய பாதுகாப்புக்காக நம்ம நன்றி சொல்லணும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறார் பார்த்தீங்களா? அந்த ஜாய், அந்த சந்தோஷம். நம்ம குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குதா? நம்ம சபை இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குதா? உங்களுடைய ஊழியங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா கர்த்தர் தாங்க. ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் கொடுத்ததுனால தான் நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் அத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் கூட நான் சந்தோஷமாக இருக்கும்படி அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய பரிசை, மகிழ்ச்சி என்கிற பரிசை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது தேவ பிள்ளைகளே. பாருங்க, தேவன் நம்ம கூட எவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தார் பாருங்க. அதாவது ஒரு நண்பனை போல இருந்தார்ல, ஒரு சிநேகிதனை போல நம்ம கூட நடந்து வந்தாரு, நம்ம கூட பேசினாரு, நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கினாரு, நம்முடைய சங்கட சமயங்களிலே நம்மளை ஆறுதல் படுத்தினாரு. அவர் நண்பனை போல அவர் இருந்தார் பார்த்தீங்களா? அந்த நட்புக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டுங்க. தேவன் நம்ம மேல வச்ச அந்த நட்புக்காக நாம் நித்திய காலமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த நட்பு உண்மையான நட்பு. அவர் ஒரு உண்மையான நண்பனா எனக்கு இருந்தார் பாருங்க. எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உண்மையா இல்லை, எத்தனையோ நண்பர்கள் நமக்கு துரோகியா மாறிட்டாங்க, எத்தனையோ நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு தடைக்கல்லாக, முட்டுக்கல்லுகளாக, துரோகிகளாக நம்மளை மாத்திட்டாங்க. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் அவர் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம கூட இருந்து இத்தனை மாதங்களாக நடத்தினார் பார்த்தீங்களா? வழியில எத்தனையோ புதிய நண்பர்கள்லாம் வராங்க, ஆனா அவங்க எல்லாம் நம்மளை முதுகுல குத்திட்டு தான் போறாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு சிறந்த நண்பனாக நம்ம கூடவே இருந்தார் பாருங்க. அதுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு சமாதானத்திற்காக நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு சமாதானம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா எதையுமே நம்மளால செய்ய முடியாது. அப்ப பாருங்க, அந்த சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்தார் பார்த்தீங்களா? நம்ம செய்யற வேலையில, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில், நம்ம உறங்கும் போது, தூங்கும் போது, வேலை செய்யும் போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வாயர்மெண்ட்டை கர்த்தர் இந்த 9 மாதமாக கொடுத்து நம்மளை தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த ஒரு சமாதானத்திற்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் வந்தது, நம்முடைய சமாதானத்தை ஜீரோ ஆக்கிறதுக்கு எத்தனையோ காரியம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருந்தார். அந்த சமாதானத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே. பாருங்க, அவருடைய அன்புங்க எல்லாத்துக்கும் மேல அவருடைய மாறாத
இரக்கங்கள், அவருடைய அன்பு, அவருடைய லவ் நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்குது பாருங்க. அந்த அன்புக்காக நன்றி சொல்லுங்க. அவர் அன்பு பாராட்டினதுனால தான் நம்ம எல்லாத்துக்கும் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்க அவர். அப்போ தேவனுடைய அளவில்லாத அன்பு நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை நேசித்தார், நம்முடைய பிள்ளைகளை நேசித்தார், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் நம்மளை நேசித்து நேசித்து தூக்கி தூக்கி நம்மளை சுமந்ததுனால தான் நாம இதுவரைக்கும் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். இந்த 10வது மாதத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். காரணம் என்னன்னா, தேவன் நம்ம மேல வச்ச அன்புங்க. அவர் நம்ம மேல வச்ச அபிஷேகம், அவர் நம்ம மேல வச்ச கிருபை, அவர் நம்ம மேல வச்ச தயவு, அவர் நம்ம மேல வச்ச அந்த நட்பு, அவர் நம்ம மேலே வச்சதான அந்த மன்னிப்பு, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்ம அதற்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய இரட்சகராய் அவர் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்மளை தூக்கி தூக்கி எடுத்து எடுத்து நம்மளை மீட்டெடுக்கிற ஒரு மீட்பராக, அந்த மீட்பின் பணிக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலன்னு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாருமே சொல்லிட முடியாது. கர்த்தர் நமக்கு ஏராளமாக தாராளமாக செய்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க எங்க வாழ்க்கையில செஞ்சதனால நாங்க இதை எப்படி சொல்றது, என்ன சொல்லி பாடுறது, என்ன சொல்லி நாங்க துதிக்கிறது, ஏன்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை, வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் இல்லாத ஒரு நிற்க முடியாத அளவில் நீங்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நீங்க சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய எல்லா அன்பிற்காக உமக்கு நன்றி, எல்லா உம்முடைய ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையில் கண்களை மூடி ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட, ஆண்டவரே எங்கள் தகப்பனே, எங்கள் மீட்பரே, இதுவரை எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே நீர் கொடுத்த ஒவ்வொரு ஈவுகளுக்காக, அருளின ஒவ்வொரு ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஈவுகள் மூலம் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் கொடுத்த அந்த ஈவுகளின் மூலம் தான் நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். நீர் காண்பித்த அந்த ஈவுகள் மூலம் தான் எங்கள் குடும்பம் உயர்வுக்கு வந்திருக்கிறது. நீர் கொடுத்த அந்த ஈவுகள், அருளின ஈவுகள் மூலம் தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை ஆண்டவரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நன்றி என்கிறதான, ஆண்டவரே தேங்க்யூ என்கிறதான அந்த சிறிய 2 வார்த்தைக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் தேவனுக்கு அதை செலுத்தக்கூடிய, சொல்லக்கூடிய, அதை மகிழ்ச்சியாக்கக்கூடிய நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எங்களிடத்தில் எதுவுமே நீங்க எதிர்பார்க்கல, நன்றி உள்ள இருதயம், ஸ்தோத்திரம் உள்ள இருதயம், அதை நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆண்டவரே அந்த இருதயத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் நன்றி உள்ளவனாய் மாற, இன்னும் தாழ்மை உள்ளவனாய் மாற, இன்னும் உமக்கு உண்மை உள்ளவனாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம் நன்மைகள் பெரியது, உம்முடைய நன்மைகள் பெரியது, உம்முடைய கிருபைகள் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய ஆண்டவரே தயவு பெரியதா எங்க மேல இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தொடர்ந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதித்து வழி நடத்தும். கர்த்தரும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.